வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் iQOO Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மொபைலில் அமேசானில் நான் வாங்கி ஒரு 2-3 டேஸாக என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 3 டேஸ் ரிவ்யூவாக வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைலோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்துருவோம். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் டைப் சி போர்ட் இருக்குது, ரைட்டில் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, லெஃப்ட்டில் ஒரு மைக்கு, அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே இருக்குது. இதில் ரெண்டு நேனோ சிம் மட்டும்தான் போட்டுக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ரேக்கர்ஸ் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, எதுவுமே கிடையாது. ஸோ சைட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் அண்ட் பேக்லேயும் பிளாஸ்டிக் தான். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரெண்டு கலரில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இது வந்து இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக இந்த கலர் வேரியன்ட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு லுக் வைஸ். அண்டு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ரெண்டு கேமரா தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார், இது வந்து மெயின் கேமரா. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேமரா தான் இருக்குது. LED ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா சைடில் தனியாக இருக்குது. iQOO 12, 13 கிட்டத்தட்ட அதே மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா ரிங் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க பஞ்சோலில். ஸோ கேமராவோடைய இந்த சர்க்குலர் ரிங் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பேக் சைடு பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ அதில் சைட்ஸில் மட்டும் லைட்டாக கர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னான் ஃபீல் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷனில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. சன்லைட் விசிபிலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா லோ லைட்டாக இருந்தாலும் சன்லைட்டாக இருந்தாலும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் நம்மளால் சொல்ல முடியாது. டூரிங் நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணும்போதும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜியோவில் பார்த்தீங்கன்னா 5G ப்ளஸ் தான் காமிக்குது. நல்லா தான் ஒர்க் ஆகுது, சூப்பராக தான் இருக்குது. பட் எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமா அப்படின்னு தோணுது, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண மொபைலோட கம்பேர் பண்ணும்போது. மேபி மொபைலில் பூட்டப் பண்ண உடனே ஒரு அப்டேட் ஒன்று காமிச்சது, அந்த அப்டேட் நான் கொடுக்கல இப்போ வரைக்கும். ஸோ அப்டேட் கொடுக்காமலே இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்ட் FunTouch OS 15 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்க. என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 128 27,000, 8 256 29,000 அண்ட் 12 256 பார்த்தீங்கன்னா 31,000. இதில் உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 8 128 25,000க்கு வாங்க முடியும். பட் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 128GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LPDDR5X RAM தான் இருக்கும். பட் UFS 3.1 தான் இருக்கும். கம்பேரிங் டு UFS 4.1, 3.1 வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ 4.1 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீட் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அண்டு 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறதா கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 மாதத்துக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த Snapdragon 8S Gen 3 இந்த சிப்செட்டோடைய AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் ப்ளஸ் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 மில்லியன் தான் கிடச்சிருக்கு. அதாவது 14,12,000 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ரன் பண்ணும்போது ஹீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஹீட் ஆச்சு. ஸோ மொபைலில் சுற்றி எல்லா சைடுமே வந்து ஹீட் அப்படியே ஒரு கொதிக்கிற ஃபீல் இருந்தது. கிட்டத்தட்ட 44.7 டிகிரி செல்சியஸ் இதில் காமிக்குது. இதில் காமிக்கிறத விட நீங்கள் அந்த டிஸ்பிளேலேருந்து சைடு பிளாஸ்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 80 வாட்டுக்கான சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க.
ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் சார்ஜ் போட்டது 10% இருக்கும்போது சார்ஜ் போட்டேன். ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா டைமிங் 9:26. ஸோ கிட்டத்தட்ட 100% சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10:24 டைம் எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 10 to 100% நமக்கு சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒரு 10% சார்ஜ் ஏறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்காவது டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு செகண்ட் டைம் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா 8%ல் சார்ஜ் போட்டிருக்கேன். அப்படி போடும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:14. ஸோ 1.25 வச்சுங்க. ஸோ 1.25 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 54% காமிக்குது. அண்டு 2.25 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100% ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் 1 ஹவரில் நமக்கு ஒரு 52%, 52% கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவரில் நமக்கு ஏறுது. ஸோ அப்போ இன்னொரு 8% நமக்கு காலியாக இருக்குது. ஸோ அதாவது 0 to 100 நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ 0 to 100 நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 0 to 100 எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். 1.25 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து தேர்ட் டைம் சார்ஜ் போட்டிருக்கேன். 3ஆவது தடவை சார்ஜ் போடும்போதும் 8%ல் போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா 5.25. ஸோ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ 6.25 பார்த்தீங்க அப்படின்னா 93% தான் ஏறி இருக்குது. ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு 93% தான். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 மினிட்ஸ் இல்லை 9 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுத்துருக்கு. ஸோ 1 மணி நேரத்தை விட அதிகமாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட 52% சார்ஜ் ஏறி இருக்குது. சாரி 52 இல்லை 92% சார்ஜ் ஏறி இருக்குது. சாரி ஸ்டார்டிங்லேயே 52ன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து 92%. கிட்டத்தட்ட ஒரு 90% சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் சாலிடாக டைம் எடுக்குது. பட் லாஸ்ட் டைம் கடைசியாக போட்ட 3ஆவது தடவை போட்ட சார்ஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹையராக எடுத்துருக்கு. அதாவது 1 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பேட்ரி சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்ரி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ அதில் பேட்ரி ஹெல்த் அண்டு சார்ஜிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளார உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எனேபிள் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் உங்களுக்கு டெம்பரேச்சரும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு தடவை சார்ஜ் போடும்போது எனக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் டைம் எடுக்குது. 1 ஹவருக்கு 90% சார்ஜ் ஏறுது. அதாவது 10%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் போகிறதுக்கு 1 மணி நேரம் சாலிடாக டைம் எடுக்குது. பட் கடைசியாக போட்டது மட்டும் 1 மணி நேரத்தை விட கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அதிகமாக எடுத்துருக்கு. ஸோ 1 ஹவர் 8 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 92% சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ இன்னும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாலிடாக வந்து ஒரு 1 ஹவர் 10 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் 15 மினிட்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே அப்டேட்ஸ்லாம் கொடுக்கும்போது இன்னும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டைம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. டைம் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் சாலிடாக 1 ஹவர் 10 மினிட்ஸ் நம்ம டைம் வச்சுக்கலாம். பட் நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான் நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் மேக்ஸிமமாக வந்து 3 டைம்ஸ் சார்ஜ் போட்டதில் இது தேர்ட் டைம் போட்டது 2 ஹவர்ஸ் காமிக்குது. பட் இதுக்கு முன்னாடி போட்ட 2 தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் தான் எனக்கு காமிச்சிது. 5 to 6 ஹவர்ஸ் இந்த கேப் தான் காமிச்சிது. ஸோ நான் அதிகமாக வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஜிபி தான் அதிகமாக வேஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் டைம் மேனேஜ்மெண்ட் காமிக்காது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலராக ஒரே ஒரு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அதில் மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மேபி இது கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இது எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 80 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் சார்ஜ் ஏறதுக்கு நமக்கு எப்படி பார்த்தாலும் 1 ஹவர் டைம் எடுக்குது சாலிடாக. அதுவும் 10%லேருந்து 100% சார்ஜ் ஏறுறதுக்கு ஒரு 1 ஹவர் சாலிடாக டைம் எடுக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இப்படி இருக்குது, அப்டேட் எதுவும் கொடுக்காத பட்சத்தில். அண்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் பிடிச்சி பார்த்தா 6400 mAh பேட்டரி இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டே நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வெயிட் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். 196 கிராம் இருக்குது. ஸோ 195 கிராம் தான் காமிக்குது. திரும்ப அதோட வெயிட் செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் தான் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ கேஸ் இல்லாமல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா
196 கிராம் சாலிடாக காட்டுது. ஸோ 196 கிராம் தான் நம்ம கம்பெனியும் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. வழக்கமாக டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் தான் இருக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டான கேஸு, பட் ஒரு எல்லோ ஷேடு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு உஜாலாவில் முக்கி எடுத்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒன்று தெரியுது. ப்ளூ கலர் மொபைலுக்காக ஒரு ப்ளூ கலர் ஷேட் கொண்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது போட்டு பார்த்தோம் அப்படின்னா சைடு ஃபுல்லாகவே ப்ளூ கலராகவே தெரியுது. மொபைலும் ப்ளூவாக தான் இருக்கும், பட் ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. கேஸோடு நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னா 216 கிராம் இருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு 10 கிராமாக நமக்கு அந்த கேஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ 20 கிராம் இருக்குது. கரெக்ட், 20 கிராம். ஓகே, 20 கிராம். ஸோ மொபைலோடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கேமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கேமிங் நல்லா தான் இருக்குது. ஹீட்டிங் எனக்கு அந்தளவுக்கு தெரியல, பட் சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது. ரொம்பவே ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்டேட்டுக்கு அப்புறம் அது ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்டு கேம் ப்ளே அப்படிங்கிறது, நான் கேமர் கிடையாது. ஸோ ஆஸ்பால்ட் அப்படிங்கிற கேம் மட்டும் ப்ளே பண்ணி பார்த்தேன். அந்தளவு ஹீட்டிங் இல்லை, ஆனால் லைட்டாக வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது புதுசுங்கிறதுனால கூட இருக்கலாம். மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும் அந்த ஹீட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் 1 வீக்காவது யூஸ் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் யாராவது ஹெவியான கேமராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சார் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஹெட் சார் வேல்யூ 0.97 Watt/kg, பாடி சார் வேல்யூ 0.96 Watt/kg. இருந்தாலும் நீங்கள் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணும்போது ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஹெட்செட் போட்டு பேசுங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் தின்னாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா இதை விட மினிமல் பெசல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் டாப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சைட்ஸில் ரொம்ப நேரோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு பாட்டமில் கொஞ்சம் அதிகமான பெசல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக ஆல்ரெடி நமக்கு பெசல்ஸ் இருக்குது. ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்குது. இப்போ அமேசான் ஆப் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் நமக்கு காமிக்குது. அதுவே இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்பு இல்லை ஒரு சில ஜிபே மாதிரியான ஆப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த பாட்டமில் ஒரு கோடு கட்டங்கட்டி கொஞ்சம் ஹைட்டு தூக்குன மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மட்டும் இவ்வளோ பெரிய பெசலா அப்படின்னு நமக்கே தோணும். அது என்னன்னு தெரியல. இது சாஃப்ட்வேரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் யூஸ் பண்ண போக்கோ X6 Pro பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை விட பெட்டரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி மாதிரி தெரிஞ்சது. இதுவும் நல்ல டிஸ்பிளே தான். இதில் PWM டிம்மிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது. அதாவது லோ லைட்டு அண்டு டார்க்கான ஏரியாவில் நீங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு, நல்லா ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் போக்கோ மொபைலில் நீங்கள் அந்த லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 6043 mm² அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அந்தளவு கூல் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்தளவு கூல் பண்ணல. மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் கூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் ஹெவியான கேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு ஹெவியான டாஸ்க் பண்ணும்போதும் லைட்டாக ஹீட் ஆகுது. ரொம்ப அதிகமாகலாம் ஹீட் ஆகலாம், ஆனால் லைட்டாக ஹீட் ஆகுது. சார்ஜ் போடும்போதும் ஹீட் ஆகுது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸு எந்த விதத்துலையும் ட்ராப் ஆகலை. பெர்ஃபார்மன்ஸு எல்லா விதத்துலையும் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு 5Gயில் ஒரு சின்ன லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நல்லா தான் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு நான் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸே எனக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் அப்லோட் ஆக மாட்டேது. பட் ஏதாவது ஒரு சிலது அப்லோட் ஆகிடுது. 5G ப்ளஸ்ஸு 5G டபுள்+, இப்படிலாம் நமக்கு வந்து ஜியோ நெட்வொர்க்கில் காமிச்சாலும் எனக்கு சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மத்தியானம் அப்லோட் பண்ண ஆரம்பித்து நைட் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோ டைம் இது வரைக்கும் எனக்கு எடுத்ததில்லை. லேட்டஸ்ட் மொபைல்னால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். பட் எனக்கு இந்த IQ அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வருது. இதில் மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். பட் கால்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ 5G யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மொபைலில் அதிகமாக எனக்கு பிரச்சனைகள் வரலை. பட்டு நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் இன்னும் அப்டேட் கொடுக்கல. ஆஃப்டர் அப்டேட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்னு எடுத்திங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது.
டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான வெண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல. அது வந்து ஏர்பீஸே நமக்கு வந்து ஸ்பீக்கராக செயல்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு போக்கோ X6 ப்ரோவில் பெஸ்ட்டாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க, பட் அது வந்து நமக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது தான் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹெட்செட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இதில் வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் கம்பேரிங் டு எனக்கு ப்ரீவியஸ் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Honor 200 இதை விட ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அண்டு போக்கோ X6 ப்ரோ இதை விட பல மடங்கு பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் எனக்கு ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸு நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு 4K HDR சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு, கலர் அக்யூரேசிலாம் சூப்பராக இருக்குது, அண்டு வியூவிங் ஆங்கிளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த UI தான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த UIயில் நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இங்கே இருக்குது, அதாவது பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இதிலே கொடுத்துருவாங்க டச் ரெஸ்பான்ஸில். பட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டச் ரெஸ்பான்ஸில் இப்போ வரைக்கும் Android 15 வரைக்கும் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை விவோ அண்ட் IQ கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் வால்யூம் ரேக்கர்ஸ் பட்டனை தான் அமுக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OSல முன்னாடி பழைய டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. பட் இந்த டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணது கொடுத்ததுலேருந்து நமக்கு அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கல. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடாக தோணுது. இன்னொன்று இதில் UI பார்த்தீங்கன்னா ஓன் டைலர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே, அது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த டயல் பேட்லேருந்து நம்ம கான்டாக்ட்ஸுக்கு போகணுன்னா இப்படி ஸ்வைப் பண்ணால் போக முடியாது, அதையும் இதை ப்ரெஸ் பண்ணால் தான் போக முடியும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு ஒரு சர்க்கிள் தான் டாப்பில் கொடுத்துருக்காங்க, அதையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். கால் குவாலிட்டி, கால் கிளாரிட்டி எல்லாமே, ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. பட் NFC சப்போர்ட் இந்த பர்டிகுலர் மொபைலில் கிடையாது, அதையும் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த பர்டிகுலர் IQ Neo 10Rக்கு டைரக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 ப்ரோ 5G மொபைல் தான். ஏன்னா இதுவும் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது, அதில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல்லையும் 6550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கேமரா மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. பட் கம்பேரிங் டு போக்கோ நமக்கு IQவில் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லதாக ஒரு செல்ஃபி கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை செல்ஃபி எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ரியர் கேமரா நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மொபைலையும் டிசைட் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணலாம், சாய்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைலில் நீங்கள் எந்த மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ், கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருவோம். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, அதில் எந்த லேகுமே கிடையாது. அல்ட்ரா வைட் கேமராவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 1xல் ஷூட் பண்ணதும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்டு 2xல் ஷூட் பண்ணதும் நல்லா தான் இருக்குது. 5xல் ஷூட் பண்ணதும் நல்லா தான் இருக்குது. எல்லா விதத்துலையும் நமக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமராவும் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது, அதுலேயும் எந்த லேகும் கிடையாது. ஸோ நமக்கு டே லைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 5x வரையும் இருக்குது, அதில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் நாம் ஜூம் பண்ணி பார்க்குறது ஒரு லிமிட் தான் இருக்குது, அதை விட ரொம்ப பெருசாலாம் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 10x வரைக்கும் ஜூம் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எங்கே ஜூம் பண்ணி பார்த்தா இமேஜ் உடைஞ்சிறது தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஜூமிங் லெவல் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண போக்கோ X6 ப்ரோவில் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. அண்டு Honor 200லேயும் அது ஜூம் பண்ணி பார்க்குறது நல்லா தான் இருந்தது. செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். எதனால் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண IQ Neo 6 பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா தான் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் வைடாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது 32 MP செல்ஃபி கேமரா, பட் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி இதில் ஸ்டெபிலிட்டியும் கிடையாது, ஸ்டெபிலைசேஷன் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ கேமராவோட சென்சார் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் கேட்டால் இது வந்து கேமிங் மொபைல்னு சொல்லுவாங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மெயின் கேமராவும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டரான சென்சார் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது.
இருந்தாலும் உங்களுக்கு இதே கேமரா சென்சார் எல்லா மொபைல்லையும் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய இந்த Z9 சீரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல்லையும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே சென்சார் 882 அப்படிங்கிறது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. மொபைலில் நீங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். பட்டு கேஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணாலும் கையில் பிடிக்கும்போது இன்னான்னு ஃபீல் எனக்கு ஒரு ப்ரீமியமாக இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. டிஸ்பிளேன்னு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிப் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, அண்டு உங்களுக்கு கேமிங் ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹீட்டிங்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு ஹீட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டில் ரெடியூஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிடலாம். கேமராவும் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரியர் கேமரா அண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த iQOO Neo 10R ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பட் iQOO Neo 9 Proவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு டிஸ்பிளே இருக்குது, பல மடங்கு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அண்டு ஒரு ப்ரீமியமான ஒரு சிப் செட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதை விட அதுவும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரிவ்யூ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய ரிவ்யூ எனக்கு இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ கேமரா மட்டும் வேணும்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நீங்கள் மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னுடைய மொபைலுக்கு உண்டானது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மேபி உங்கள் கையில் இருக்கிற மொபைலுக்கு ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.